உலகத்தில் உள்ள அத்தனை தமிழருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது மாதிரியே இதோ வந்துருச்சு, அதோ வந்துருச்சுன்னு வந்துச்சு, வந்துருச்சு மாங்காத்தா. நேற்று நைட்டு இப்போ ஒரு 11:30 மணிக்கு வந்து தயாநிதி அழகிரி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார். நிறைய அஜித் ஃபேன்களுக்கு கேட்கவே வேணாம், பயங்கர சந்தோஷம். என்ன கூடுதல் சந்தோஷம்னா, அந்த 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ட்ரெய்லரே வந்து ஒரு பயங்கரமான முன்னோட்டமாக இருக்குது படத்துக்கு. அதுதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அஜித்துடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதுலேயே ஒரு 2-3 டைலாக்ஸ் வருது. டைலாக் இப்போவே நைட்டுக்குள்ளேயே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பெரிய பாசிட்டிவ் நினச்சி நான் சொல்லுவேன். இன்னொன்று என்னென்னா, நான் படத்தில் பார்த்தது என்னன்னா, அஜித் வந்து எப்பவுமே ஒரு ஒரு டைப்பான அதாவது ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹானஸ்டான பர்சன். மற்றவங்க மாதிரி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போகலாம் அவர் பெருசாக வராதுன்னு நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும். ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா, ஒர்க் என்விரான்மெண்ட், அவர் ஒர்க் பண்ணுற இடம் வந்து ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருக்கணும். அப்போ இருந்தால் தான் வந்து அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியிடுவார். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பெரிய பலம் என்னென்னா, அந்த படத்துடைய டீம் தான் நான் சொல்லுவேன். வெங்கட் பிரபு ஆகட்டும், பிரேம்ஜி ஆகட்டும், வைபவ் ரெட்டி ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு 2-3 படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோவா, சரோஜா எல்லாமே. இன்னொன்று வந்து நல்ல கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ளலாம். இப்போது பிரேம்ஜி கூட லேட்டாக சொன்னார், எங்கள் டீமுக்குள்ளே வந்துட்டாலே வந்து எல்லாரும் ஜாலியாகிடுவாங்க அப்படிங்கிறது. அது வந்து ஒரு பெரிய விஷயம், அது வந்து பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரீடம், ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது தான் வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து வழிவகுக்கும். புதுசாக ஏதாவது திங்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து தோணும். ரொம்ப சீரியஸாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு மூளை மங்கிருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் அந்த ஃப்ரீடம் இருக்கிறங்காட்டிக்கு வந்து அஜித்துடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ஒரு படி மேலே போயிருக்கிறத வந்து நல்லாவே பார்க்க முடியுது. அந்த ட்ரெய்லர்லேயே அது 2.5 மணி நேரம் 2 நிமிஷம் ட்ரெய்லர்லேயே வந்து பார்க்க முடியுது. படத்துக்கு இன்னொன்று பெரிய பலம் என்னென்னு நான் நினைக்கிறேன்னா, நான் ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் என்னென்னா, சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது. சக்தி சரவணன் அவர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், பாசேந்திர பாஸ்கரன், மற்ற சரோஜா, முக்கால்வாசி வெங்கட் பிரபுவோட படங்கள்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ சரோஜாவில் நமக்கு எல்லாருமே தெரியும், சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பாராட்டப்பட்டார். நைட்டுலேயே வந்து ரொம்ப தெளிவாக லைட்டிங் போட்டு எடுத்தது வந்து பாராட்டப்பட்டார். ஸோ இந்த படத்துலேயே வந்து அவர் நிச்சயமாக பேசப்படுவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. யுவன் சங்கர் ராஜாவுடைய ரீரெக்கார்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து பின்னி பெடல் எடுத்துக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 நிமிஷம் ட்ரைலர்லேயே வந்து அதுவும் ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போட்டு டம் டும்ங்குது அந்த ஃபைட்லாம், நல்ல எஃபெக்ட். ஸோ ரொம்ப பிளெயினாக சும்மா அஜித்தை கொண்டாடுறேன்னு கொண்டாடி, இல்லை சில டேரக்டர்லாம் பார்த்துருப்பேன் அஜித்தை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு படத்தில். எப்படின்னா, அவர் ஓகே ஃபைன், இஸ் எ நைஸ் பர்சன், அதில் யாருக்குமே வந்து மாற்று கருத்து கிடையாது, நல்ல பர்சனாலிட்டி, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி உடையவர், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு படம்னு வரும்போது வந்து கன்வின்சிங்காக எடுத்தால் தான் அவங்க ஃபேன்ஸ் கூட வந்து உட்காந்து 3 மணி நேரம் பார்ப்பாங்க. இப்போ சில படம்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆஸ்தான டைரக்டர்லாம், நான் பேர் எதுக்கு தேவையில்லான்னு சொல்லிட்டேன், அவங்க எடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரே புகழ்ந்து பண்ணி அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே வந்து கசக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும். என்னன்னா, மெட்டீரியல் ஒன்றுமே உள்ள இல்லாமல் சும்மா புகழ்றதுக்காண்டியே வந்து படத்தை பண்ணால் அது ஓடாதுங்க, கண்டிப்பாக ஓடாது. பட் இந்த படத்தில் வந்து மெட்டீரியல் நிச்சயமாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஒரு பில்லா மாதிரி இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அஜித்துக்கு. இன்னொன்று வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, படத்தினுடைய அந்த ஸ்டோரி லைன் வந்து எப்படின்னா, ரொம்ப கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரியே வந்து இருக்கிறங்காட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இன்னொன்று பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு நிச்சயமான சொல்கிறது வந்து அர்ஜுனுடைய ப்ரெசன்ஸ். அர்ஜுனுக்கு வந்து ஒரு நல்ல வெயிட்டான ரோல், கரெக்டான ஸ்கிரிப்ட், டைலாக்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருந்தாங்கன்னா, அவர் வந்து இந்த படத்தை வந்து ஹி வில் புல் த்ரூ. ஏன்னா அவரும் வந்து ஒரு சாதாரண நடிகர் கிடையாது, முதல் மாதிரி படத்தை கொடுத்த ஒரு நடிகர். ஸோ இந்த படத்துக்கான பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இன்னொன்று, என் பாடல்கள் கூட ரிலீஸ் ஆகிருக்குது. பாடல்கள் கூட வந்து 5-6 பாடல்கள் நினைக்கிறேன், ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருக்குது. படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். கடைசியாக அஜித்தை பற்றி மட்டும் ஒரு லைன் என்னென்னா, மற்ற நடிகர்கள் எனக்கு எப்படின்னு தெரியாது, பெரிய சூப்பர் ஸ்டார்கள்லாம் வந்து படத்தை முடிக்கிறப்ப ஏதோ பயந்துட்டு நீங்கள் சும்மா புல் தடிக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க.
தடிக்க விழுந்து அதை காயமாயிருமோ அப்படின்ட்டு நிறைய பேர் பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த மங்காத்தா ஷூட்டிங் போது பின்னாடி ஒரு சின்ன கிளிப்பு யூடியூப்பில் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா பைக் ஹைபூசான்னு நினைக்கிறது, என்ன பைக்குங்கிறது ரேஸ் பைக்கு. அது கொடுத்துட்டாங்க. அவர் பாட்டுக்கு அப்படி பறந்துட்டு போயிட்டு வர்றாரு. இப்போது எத்தனை நடிகர் வந்து அந்த தில்லு இருக்குது? அதுதான் நான் கேட்பேன். காசு பணம் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த தில்லுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு தான் இருக்குது. அந்த அந்த ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கிறது வந்து அஜித் மாதிரி யாருக்குமே ரிஸ்க் எடுக்கிறது வந்து இது வரைக்கும் ஒரு பர்சனாக ஒரு தனிப்பட்ட நபராக வந்து அவரை அடைந்திருக்கக்கூடிய உயரங்கள் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் வந்து ஒரு நாளைக்கு 10 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற நடிகர்களுக்கெல்லாம் இல்லாத மரியாதை ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணாத அஜித்துக்கு இருக்கிற காரணம் அதுதான். துணிவு, நேர்மை, சொல்ல வந்ததை தைரியமாக சொல்கிறது. ஸோ அஜித் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய விருப்பம் தான். ஸோ இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் அது நிறையா சுற்றி இருக்குது. படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆனால் நிச்சயமாக நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன். மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது ஐடியா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுடைய உந்துதலின் பேரில் தான் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்களும் நான் ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாள் வேறொரு திரை விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.